கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரணுமா கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். என் பையன் காரம் சாப்பிட மாட்டான், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பசங்களுக்குனா இன்னும் இதோட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ சாதம் நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஃபோக்கில் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் உருளைக்கிழங்கு, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து கிளறி இறக்கணுன்னா பொட்டேட்டோ ரைஸ் ரெடி.